கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டவ் சார். வணக்கம். வணக்கம். பழைய நாள் மந்தையில் மேய்ந்த 2 ஆடுகள் பேச முடியாம பிரிஞ்சு போய் திரும்பி சேர்ந்த மாதிரி ஒரு கருத்து தான் தற்போது ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. மிக முக்கியமா பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவர்கள் பங்காளி சண்டையெல்லாம் விட்டு நானும் நீங்களும் அண்ணன் தம்பி ஒரே தாய் வகத்துல பால் குடிச்சு வளர்ந்தவங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்தி பேசியிருக்கார். மிக முக்கியமா பார்த்தோம்னா அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் கொண்டு வரணும்னா என்டிஏ கூட்டணியினாலதான் முடியுன்ற பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது 2 ஆட்டுக்குட்டி, இது 2 ஒரு தாய் பாலை குடிச்சு வளர்ந்தது. அப்ப என்ன நரேந்திர மோடி, அமித்ஷா, இயேசு கிறிஸ்துவா நான் கேட்கிறேன். இவங்க அயோக்கியனுக்கு தொடர்புங்க. இவனுங்க இந்த டிடிவி தினகரன், சசிகலா, இந்த ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமைகள், இவங்க எல்லாருமே அயோக்கியர்கள், மிக மோசமான அயோக்கியர்கள். வாயில கண்ட மாதிரி வருது, நான் கட்டுப்படுத்திக்கிறேன். ஊடகம் பார்த்து பேசுங்க. இல்ல நான் சொல்றேன். ஏன்னா இவங்க பாருங்க, நீங்க இடி, ஐடி, சிபிஐ மிரட்டி இவங்களை கொண்டு வந்து ஒரு கூட்டணியில சேர்த்துரு. இந்த மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பல், RSS, பிஜேபி, இந்த குருமூர்த்தி, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், இவங்க பேச்ச கேட்டு இவங்களுக்கு பயந்து இவங்க போய் கூட்டணியில சேர்ந்துருக்காங்க. இவங்க முக்குளத்தூர் பத்தியும் கவலை கிடையாது. தயவு செய்து முக்குளத்தூர் மக்களுக்கு தான் அந்த காணொலி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மதுரை மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இளைஞர்கள், மாணவர்கள், எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியும் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா தென் மாவட்டம் அனைவருமே, தென் மாவட்டம் முழுக்க புரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலி வரலாறு முழுக்க இந்த காணொலி இருக்கணும் மக்கள் கிட்ட. அந்த மாதிரி நான் பேச போறேன். முக்குளத்தூர் சமூகம், கள்ளர், மறவர், அகமுடையார் 3 சமூகம் இருக்கு. முதல்ல அந்த சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இந்த 3க்குள்ளேயுமே ஒற்றுமை இல்லை. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா சமூகத்துக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அவனுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இது இந்த உட்பிரிவுக்குள்ள முக்குளத்தூருக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். முதல்ல இவங்களுக்குள்ள என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா, தர்ம யுத்தம் தொடங்குல இருந்து இவங்களுக்குள்ளே கள்ளர், மறவர் பஞ்சாயத்து இருக்கு. இவங்க தஞ்சாவூர் கல்லர், இவர் ஒரு மறவர், இவர் சிஎம் ஆகலாமான்னு இவியல் பிரச்சனை. அவருக்கு இவங்க சிஎம் ஆகலாம், அவருக்கு பிரச்சனை. இவங்க 2 பேரும் சிஎம் ஆகக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி என்ற கவுண்டருக்கு ஒரு பிரச்சனை. கொங்கு பெல்ட்ல அவங்க கவுண்டர் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. தென் மாவட்ட முக்குளத்தூர்களுக்குள்ள பல சாதி அமைப்புகள், அந்த பிளாக், இந்த பிளாக்னு பல அமைப்புகள் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா தான் நான் சொல்றேன், 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. நேதாஜி பேர்லயும் ஃபார்வர்ட் பிளாக், அது இது பல அமைப்புகள் இருக்கு. இவர்கள் அனைவருமே, நான் தான் சொல்றேன்ல, பசும்பன் முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர் வழியில் யாருமே நடக்கல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு மனது ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு அவர்கள் வழி அந்த நேர்மையான வழி இல்ல. இந்த மக்களுக்காக நின்றார்கள் அந்த தலைவர்கள். அது வழி யாரா நடக்கிறாங்களா சொல்லுங்க நீங்க. எல்லாருக்குமே பணம், காசு, பதவி, எம்எல்ஏ, எம்பி, சொகுசு வாழ்க்கை, அதிகாரம், இதை நோக்கிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. யாரும் மக்களுக்காக கிடையாது. அதுல உச்சபட்சமா போனவங்க யாருன்னா அந்த சசிகலாவும், தினகரனும், ஓபிஎஸ். இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த சமூக இளைஞர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம், உட்கட்டமைப்பு, சுகாதாரம், ஒரு டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தென் மாவட்டத்துக்கு நீங்க தேனி மாவட்டத்துக்கு பண்ணிருக்கீங்களா? மதுரைக்கு பண்ணிருக்கீங்களா? நீங்க சரி இருக்கட்டும். நீங்க சசிகலா எத்தனையோ பேர் அமைச்சராக்குறாங்க. பிச்சைக்காரன், புறம்போக்கு, பொறுக்கி, படிப்பறிவு இல்லாதவன், தக்கூரி எல்லாம் கொண்டு வந்து அமைச்சராக்குனாங்க. குறிப்பா துரோகிகள். எல்லாருமே அவங்க துரோகிகள் தான். அப்படிதான் தோழர். நேர்மையா சரியான வழியில் கருத்தியல் அடிப்படையில் உண்மையான விசுவாசமாக இருந்து களப்பணியாற்றி தொண்டாற்றி வரதான் தோழர் உண்மையா இருப்பான். திருட எப்படி தோழர் உண்மையா இருப்பான்? அப்ப இந்த மாதிரி இருந்தவன ஃபுல்லா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவன் எல்லாரையும் சசிகலா அமைச்சராக. அதனால மாற்றுக்கிறது இல்ல. சசிகலா முக்குளத்தூர் சமூகத்தை மேம்படுத்த முயற்சி பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சசிகலாவை கொச்சப்படுத்தி பேச விரும்ப மாட்டேன். ஓகே. சசிகலா ஏன் வீழ்த்தப்பட்டார்? பாஜக, RSS, பார்ப்பன கும்பலால், குருமூர்த்தியால், மோடி, அமித்ஷாவால், நாக்பூராலதான் சசிகலா வீழ்த்தப்பட்டார். ஏன்னா ஒரு கள்ளவெட்டு பொம்பளை சிஎம் ஏறக்கூடாது, முக்குளத்தூர் சமூக பொம்பளை சிஎம் ஏறக்கூடாது. அவ தமிழ்நாட்டை வழி நடத்திடுவான். அந்த சமூகம் பேக்கப் பண்ணிடும். அவங்ககிட்ட இருந்து அதிகாரத்தை நம்ம கைப்பற்ற முடியாது, பார்ப்பன கும்பல் அப்படின்றதுக்காக சசிகலாவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. நான் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த விஷயத்துல சசிகலாக்காக தான் நான் நிற்பேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்குள்ளே எப்படி சண்டை போட்டுக்கிட்டேன். இப்ப அதுதான் பிரச்சனை. அதை விட்டுருங்க. பார்ப்பன கும்பல் இவங்களை வீழ்த்திருச்சு. இவங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கான்னு பாருங்க. நீங்க தர்ம யுத்தம் நடத்துறாரா? இவங்க எடப்பாடி உட்கார வைக்கிறான், எடப்பாடி இவியல் துரோகம் பண்றாரா? ஓபிஎஸ் சசிகலா தினகரனுக்கு துரோகம் பண்ணுவாரா? சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுவாரா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி உட்கார வைப்பாங்களா? எடப்பாடி இவியலுக்கு துரோகம் பண்ணுவாரா? அப்ப துரோகம் தான் வரலாறு நான் கேட்கிறேன். யோசித்து பாருங்க தோழர். நீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, அதான் நீங்க வீழ்ந்து போயிட்டீங்க. அதான் பிரச்சனை. நீங்க ஒற்றுமையா இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பீங்க. நீங்க முதலமைச்சரா இருந்திருப்பீங்க. தோழர், துணை பொதுச் செயலாளர் உங்ககிட்ட முக்குளத்தூர் தினகரன் இருந்தது, பொதுச் செயலாளர் சசிகலாட்ட இருந்தது, முதலமைச்சர் ஓபிஎஸ் இருந்தது. ஏன்னா இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கேட்கிறேன் உங்க சமூகத்துக்கு, முக்குளத்தூர் சமூகத்துக்கு. 150 எம்எல்ஏக்கு ஆதரவு வேற. யோசித்து பாருங்க தோழர். 150-30 எம்எல்ஏக்கள் ஆதரவு, ஆட்சி அதிகாரம் கையில இருந்துச்சு. அந்த கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா நீங்க கொண்டு வந்திருக்கணும்.
யோசித்து பாருங்க நீங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு தோணும். எந்த சமூகத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல. எந்த சமூகத்துக்குமே கிடைக்காது. நீங்க பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், யாருக்குமே இந்த அதிகாரம், வாய்ப்பு கிடைக்காது. எல்லாம் கிடைச்சும் இவங்க எப்படி போட்டு உடைச்சாங்க பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, உங்களுக்குள்ள போட்டி பொறாம நானா நீ. ஏன்னா பல கோடி தான் சம்பாரிச்சீங்கடா, கொள்ளையடிச்சு குமிச்சிட்டீங்கடா நீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னடா அதிகாரம், பணம் வேணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அப்படி சாயிரப்பறம் வேணும் கொண்டு போறோமாடா? அவ்வளவு பணம், கோடி லட்சங்களையும் சொத்துக்களையும் கொண்டு போறோமா? ஜெயலலிதா நிலைமை என்னடா ஆச்சு? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது தோழர். அதுதான் பிரச்சனை. வீணுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இப்ப மொத்தமா முடிச்சுட்டாங்க. இப்ப நீ ரெண்டு பட்டு ஒற்றுமை இல்லாம போனாலதான் பாஜக, RSS, மோடி, அமித்ஷாவும், பார்ப்பன கும்பலும், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் உங்களை நாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இப்ப இவங்களுக்குள்ள ஒற்றுமை ரெண்டாவது எடப்பாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி கவுண்டர் துரோகம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் இவங்க துரோகம் பண்றாரு. அப்ப இப்படி இருந்தா எப்படி அதிமுக நீங்க தற்காக்க போறீங்க? அதிமுக அழிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் அப்படி சண்டை போட்டுதான் தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம போய், தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாம போய் தான் நீங்க அதிமுகவே அழிஞ்சிருச்சாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எனது அருமை பாசமுக அண்ணன் தான் பழனிசாமின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. தோழர் இவங்க நாடகத்தை போடுவாங்க தோழர். பங்காளி சண்டைன்னு வாங்க, அண்ணன் ஓபிஎஸ் வருவாரு, நான் நம்பிக்கையில் இருக்கேன்னு இவர் எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு சேர்க்கணும்னு. ஏன்னா உங்களுக்கு என்னமே பணம், பதவி, அதிகாரம், உலக இன்பம் தான்டா. வேற இவங்களுக்கு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது தோழர். முதல்ல தயவுசெய்து நீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வச்சு எவ்வளவு கோடிகள் நீங்க சம்பாரிச்சு, எவ்வளவு லட்சங்கள் உங்ககிட்ட ஆரம்ப காலத்துல நீங்க என்ன பிறவி கோடி சொல்றா நான் கேட்கிறேன். சொல்லுங்க, நீங்க பிறவி கோடி சொன்னீங்களா? சாமானிய இடத்துல இருந்து உங்க வாழ்க்கை தொடங்குனீங்க. மன்னார்குடி சசிகலா குடும்பமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஓபிஎஸ் தேனி ஓபிஎஸ் இருக்கட்டும், பெரியகுளம் ஓபிஎஸ் இருக்கட்டும், எல்லாருமே சாமானியர்களா இருந்து வாழ்க்கை தொடங்கணும். மறந்துடாதீங்க, அந்த நன்றியை மறக்காதீங்க. இந்த மக்கள் தான் உங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. மக்கள் வரிப்பணம் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல கோடிகள். அந்த ஜெயலலிதா உங்களை உருவாக்குனாங்க, எம்ஜிஆர் உங்களை உருவாக்குனாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அந்த கட்சியவே நாசமாகி, இன்னைக்கு அதிமுக தொண்டர் நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வயிறறிஞ்சு நான் சொல்றேன், அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. பாவம், தாய் இல்லாத பிள்ளை மாதிரி, தகப்ப இல்லாத பிள்ளை மாதிரி அனாதே அந்த அதிமுக தொண்டர்கள். இவங்களை நம்பி அதிமுக தொண்டையெல்லாம் அவ்வளவு ஜென்டில்மேனா இருப்பான். ஏழ்மை வறுமையில இருந்தா அந்த கட்சிக்கு உண்மையா இருப்பான். சிறுதொழில் பண்ணிடுவான், டீ கடை வச்சிருப்பான், சாதாரண கூலி வேலை பார்ப்பான், மிடில் கிளாஸா இருப்பான், ஏழையா இருப்பான், நடுத்தர வர்க்கமா இருப்பான். ஆனா அந்த கட்சிக்கு உண்மையா தொண்டு செய்வான், வேலை பார்ப்பான் களத்துல அதிமுக தொண்டை. அப்படிப்பட்ட தொண்டர் இன்னைக்கு நீங்க அனாதை ஆகிட்டீங்களா? அப்படிங்க அந்த தொண்டனை இப்படி ஏமாத்துறீங்களா? அப்படி நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல லட்சம் கோடிகளும் பணங்களும் அதிகாரம் எதுவுமே அதிமுக தொண்டை என்ன கிடையாதா? நீங்க அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த குத்தரிமைகள் எல்லாம் பேசுறாங்க உட்காந்துக்கிட்டு. திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜ், RB உதயகுமார், உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோடிகள் நான் குமிச்சிருக்கீங்க. நன்றி இருக்காடா கொள்ள கொஞ்சமாவது. நீங்க அந்த கட்சியவே கொண்டு போய் அடமான வச்சிட்டீங்கடா. பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கும்பல், பார்ப்பன கும்பல், NDA கூட்டணின்னு ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன், இவங்க எல்லாம் நீங்க சேர்ந்திருக்காங்க. எதுக்கு இப்ப சேர்றாங்களா? முக்குளத்தோறும் கவுண்டரும் இப்ப சேர்ந்து எல்லாம் கிளிக்க போறீங்க. நீங்க கட்சியே அழிஞ்சிருச்சா அதிமுக? இல்ல அந்த மக்கள் வரவேற்பாங்க இதை தென் மாவட்ட மக்கள், முக்குளத்தோர் சமூக மக்கள் யாரையுமே இப்ப நம்பிக்கையா பாக்குறது இல்லை. முக்குளத்தோர் சமூக தலைவன் எங்களுக்கு இவர் தான் அப்படின்னு எந்த தலைவருமே இந்த தென் மாவட்டத்துல கிடையாது. ஓபனாவே நான் சொல்றேன், எல்லாருமே பிழைப்புவாதிகளா தான் இருக்கிறாங்க. பணம், பதவி, அதிகாரம், கொஞ்சம் மக்கள்கிட்ட அப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே டக்குன்னு MLA, MP இல்லைன்னா அந்த மக்களுக்கு துரோகம் பண்றது. இவங்க எல்லாருடையுமே MLA, MP, பணம், பதவி, அதிகாரம் தான். மக்கள் தொண்டு, மக்கள் சேவை, மக்கள் பணி என்பது இவங்க எவனுக்குமே கிடையாது. இந்த ரைஸை நீங்க புரிஞ்சுக்கோ, இதான் உண்மை. எய்மே பணம், பதவி, அதிகாரம். இல்ல பாஜக அதிமுகவுடைய திட்டமா 2026 மேற்கு மண்டலம் தென் மாவட்டம் தான். தென் மாவட்டம் குறிப்பா பார்த்தோம்னா முக்குளத்தூர்ல டார்கெட் பண்ணி தான் இருக்கு. அந்த மக்கள் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களா? முக்குளத்தூர் சமூக மக்கள் சசிகலாவையோ, தினகரனையோ, OPS தன்னோட தலைவர்கள்லாம் பாக்குறது இல்லை. இதுதான் உண்மை. இந்த செல்லூர் ராஜ், RB உதயகுமார், முக்குளத்தூர்ல 10 அமைச்சர் இருக்காங்க, அதிமுக கொத்தடிமைகள் இருக்காங்க 10 பேர். அவங்களையும் முக்குளத்தூர் சமூக தலைவர்களா ரெப்ரசன்டேட்டிவா பாக்குறது கிடையாது. இவர்கள் துரோகிகள், பிழைப்புவாதிகள், அரசியலை மோசடி செய்து பல கோடிகளை குவித்தவர்கள். இன்னமும் பல பதவிகளை பார்க்கணும், அதிகாரத்தை பார்க்கணும், இவனுக்கு வரானுங்கிறது முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு நல்லா தெரியும். யாரும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக முடியாது, யாருமே மூக்கையா தேவராக முடியாது. அவர்கள் மாமனிதர்கள், சகாப்தங்கள். அந்த தலைவர் மாதிரி எவனும் வர முடியாது. ஆனா சசிகலா நல்ல வாய்ப்பு கிடைச்சது. சசிகலா எல்லாத்தையும் இவங்க பணவெறி, பதவி வெறியால, பேராசையால எல்லாத்தையும் நாசம் வாங்கிட்டாங்க. இந்த M. நடராஜன் இருந்தார், அந்த மனுஷன் நல்ல மனுஷன், மகத்தான மனிதர். M. நடராஜன் சசிகலாவோட புருஷன் தங்கமான மனுஷன். அந்த மனுஷன் தான் இவங்க எல்லாரையும் இவங்களுக்கெல்லாம் வியூகம் வகுத்து கொடுத்து ஜெயலலிதா முதலமைச்சராக்கி இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வாழ வச்சதே M. நடராஜன் தான். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நீங்க பார்க்க முடியாது. நல்ல மனிதன், தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர், நல்ல ஒரு இடதுசாரி. ஜாதி, மத, இனம், மொழிலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லா ஜாதியையும் அரவணைக்கக்கூடியவர். இவங்கிட்ட அந்த பண்பு இருக்கா? இவங்கிட்ட இந்த பண்பு இருக்கா நான் கேட்கிறேன். எவன்டா அந்த பண்பு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு எல்லா சாதியும் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை வீட்ட இருக்கா? தமிழ் தேசிய பார்வை வீட்ட இருக்கா? இல்ல திராவிட கருத்தியல், பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய கருத்தில் உருவாயிருக்காங்க.
சொல்லுங்க நீங்க. இவங்களுக்கு கருத்தியலே கிடையாது, கொள்கையே கிடையாது இவங்களுக்கு. உங்க கட்சி பேர்ல இருக்க அண்ணாவே மறந்துருப்பாங்க. அண்ணாவே மறந்துட்டாங்க இவங்க. அண்ணானா எங்க வீட்டு அண்ணாவான்றோம் இவங்க. அதெல்லாம் தொடர் வயிறிஞ்சு நான் சொல்றேன், இவங்க வந்து படுதோல்வி அடைவேன். அப்ப நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த கூட்டணியினால மக்கள், முக்குளத்தூர் மக்கள் வந்து கொந்தளிப்புல தான் இருக்காங்களா? தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடியோட சேர்ந்தது. தோழர், முக்குளத்தூர் சமூக மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த முக்குளத்தூர் சமூகத்துக்கு கடைசியா பாடுபட்டதுன்னா அது பழனி பாபா. அதை தவிர்த்து வேற யாருமே கிடையாது இந்த சமூகத்துக்கு பேசுனது, உண்மையா அந்த சமூகத்துக்கு நின்னதுன்னா. ஓகே, இப்ப வந்து இனி எவனுமே கிடையாது. அந்த மக்களை தலைவனே இல்ல. நான் ஓப்பனாவே நான் டிக்ளேரே பண்றேன் உங்க வீடியோல. இந்த நேர்காணல் தமிழக மக்கள் பார்க்கணும், முக்குளத்தூர் சமூகம் முக்கியமா பார்க்கணும். முக்குளத்தூர் சமூகம் அனைவரும், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த எல்லாம் RSS பாஜகவுடைய திட்டங்களுக்கு பலியாயிட்டு இருக்கான். கலவரம், வன்முறை, பிரச்சனைன்னு அடியாள் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கான். கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, சுகாதாரம், நல்ல வாழ்க்கையை நோக்கி முன்னேறக்கூடிய சமூகத்தை இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அறிவு சார்ந்த சமூகம், வீரமான சமூகத்தை இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல இன்று நான் ஓப்பனா சொல்றேன், முக்குளத்தூர் சமூகத்தை யாருமே இவர்களை ஆதரிக்க மாட்டாங்க, அதிமுக ஆதரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு தினகரன் போய் NDA சேர்ந்திருக்காருல்ல, பங்காளி சண்டையை மறந்துட்டு. ஓகே, எங்கேயாவது தென் மாவட்டத்துல வெடி வெடிச்சு, வேட்டு போட்டு, இனிப்பு பலகாரம் கொடுத்து கொண்டாடி இருக்காங்களா? கட் அவுட் அடிச்சிருக்காங்களா? பெரிய பிரபலமா கொண்டாடி இருக்காங்களா? இல்லையா? இல்ல. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திரும்ப தென் மாவட்டத்துக்கு சசிகலா, தினகரன், OPS, இந்த முக்குளத்தூர் சமூகத்துடைய கொத்தடிமை அதிமுக அமைச்சர்கள் யாராவது ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஓட ஓட அடிச்சு வரட்டுவாங்க. இதான் நடக்க போகுது. அதனால முக்குளத்தூர் சமூக மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பாரன் பெரியாரையும், அம்பேத்கரையும், மார்க்சியம், திராவிட கருத்தியல், திமுக, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் முக்குளத்தூர் சமூகம். அதுதான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல, முக்கியமா மதுரையில இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெல்ல வேண்டும், இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.